3.4ல் செகண்ட் கொஸ்டின். தம்பி இதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்க. 2 மார்க் கொஸ்டின் தான், வேற ஒன்றும் இல்லை. பொறுமையாக நிதானமாக செய். எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு இப்போ நல்லா கவனி. 1/xன்னு ஒன்று எழுதுறேன். 1/x அப்படின்னு எழுதுறேன். இந்த எக்ஸுக்கு 0 வரக்கூடாது. எக்ஸுக்கு என்ன வரக்கூடாது? ஏன்னா 0 போட்டால் என்ன ஆகும்? 0 போட்டால் என்ன ஆயிரும்? நாட் டிஃபைன் ஆயிரும். நாட் டிஃபைன் ஆயிரும். நாட் டிஃபைனுக்கு அர்த்தம் இருக்கு, பார்த்து ஒரு உனக்கு தெரியல அப்படின்னா யோசிக்கணும். எதையுமே யோசிக்கணும். அப்படின்னா நாட் டிஃபைன் வரக்கூடாது. அதாவது இது ஃப்ளோர் மாதிரி வச்சுக்கோ. ஃப்ளோர் இதுக்கு கீழே ஃப்ளோர்னு இந்த இருக்குல்ல, இதுதான் இதுக்கு கீழே தரைக்கு கீழே ஏதாவது ஒரு பொருளை, ஒரு டைம் பாம்பு, வெடிகுண்டு ஏதாவது மறைச்சி வச்சா வெளியில தெரியுமான்னு கேட்குறேன். தரைக்கு அடியில் மறைச்சி வச்சிருக்கோம், வெளியில தெரியுமா? தெரியாது. அதுதான் அப்படி அர்த்தம். கீழே இருக்கு தரைக்கு, இது ஃப்ளோர்னு வச்சுக்க வேணா. ஃப்ளோர் தரைக்கு அடியில் இருக்கு, அப்போ அது தெரியாது. சப்போஸ் தரைக்கு மேலே 0 அந்த வெடிகுண்டு இருந்தா நீ என்ன செஞ்சிருவ? கண்டுபிடிச்சிருவ. தரைக்கு மேலே இருந்தால் என்ன செஞ்சிருவ? ஆஹா வெடிகுண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவ? கண்டுபிடிச்சிருவ அப்படின்னு அர்த்தம். எதுக்காண்டினா அந்த வெடிகுண்டு வந்து 0 மாதிரி நினச்சிக்கன்னு சொல்கிறேன். 0 கீழே வந்தால் கண்டுபிடிக்க முடியாது. அதான் நாட் டிஃபைன் அர்த்தம். தெரியுதா? அப்போ மறைச்சிருச்சு கிரவுண்டு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி எனி நம்பர் பை 0, சும்மா ஷார்ட்டாக சொல்கிறக்காண்டி சொல்கிறேன். எனி நம்பர் பை 0னா நாட் டிஃபைன். அப்போ கீழே என்ன வரக்கூடாது? இதுதான் இந்த கணக்குடைய கான்செப்ட். எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா வெளியேற்றப்படும், அதாவது விளக்கப்படும் மதிப்பு அப்படின்னு அர்த்தம். விளக்கப்படும் மதிப்புனா அந்த மதிப்பு போடக்கூடாதுன்னு அர்த்தம் தமிழில். அந்த மதிப்பு போடக்கூடாது. இப்போ எக்ஸுக்கு இப்போ 4/xன்னு எழுதுறோம்னு வச்சுக்கவேன். எக்ஸுக்கு என்ன போடக்கூடாது? 0 போடக்கூடாது. கீழே இப்போ தானே சொன்னேன், 4 சொல்கிறான் பாரு ஒருத்தவன். எக்ஸுக்கு 0 போடக்கூடாது. சரியா சொல்றது? சப்போஸ் எக்ஸ்ன்னு இப்படி எழுதுறேன். இப்போ எக்ஸுக்கு என்ன போடக்கூடாதுன்னா 1 போடக்கூடாது. எக்ஸுக்கு என்ன போடக்கூடாது? அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா சார், கீழே இருக்கிற டினாமினேட்டரு அதை x - 1 = 0ன்னு எடுத்துட்டு x = என்னது? அவ்வளோதான். இந்த ஆன்சரை போடக்கூடாதுன்னு வீரன். நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. கீழே உள்ளதை =0ன்னு எடுத்துட்டு ஆன்சர் எடுத்துடலாம். இதுதான் இதனுடைய கான்செப்ட். புரியுதா சொல்றது? இப்போ உனக்கு கணக்குக்கு வர்றேன், பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் சம்ம சொல்றா குட்டி. இந்த வரண்டா. y/, இந்த உன தம்பிரே, இந்த 25 எப்படி எழுதலாம்? வெரி குட். y² மைனஸ் என்னது? 5² எழுதலாம். சரியா? 5² தானே 25. இப்போ a² - b² மாடல்ல இருக்கு. அப்போ y/a + b இன்ட்டு என்னது? a - b. புரியுதான்னு பாரு. இப்போ நான் என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போறேன்? கீழே உள்ள எடுத்து தான் செய்யணும். y + 5 = 0. y = என்னது? -5. அதே மாதிரி கீழே அந்த இருக்கு y - 5 = 0. y = 5 + 5. therefore excluded CLUDD excluded values r அப்படின்னு எழுதி 5, -5 அப்படின்னு எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்க. புரியுதா மாதிரி தான் ஒரு கணக்கு, 2 மார்க் கணக்கு. கீழே உள்ள டினாமினேட்டரை எடுத்து =0ன்னு வச்சு கணக்கு எடுத்து ஆன்சர் எடுத்துட வேண்டியதான். சரியா? மறந்துடாத. சரி, இதில் பார்த்து பொறுமையா செகண்ட் சம் சொல்லு. அப்படியே வெயிட் செகண்ட் சம் சொல்லுமா? t/, +6. தம்பி ராஜா, கீழே பார்த்தா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் தெரியுது. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணி தான் ஆகணும். கண்ணை மூடிட்டு பண்ணிடலாம். காரணிப்படுத்துங்கன்னு அர்த்தம் தமிழில். சம்மன் ப்ராடக்ட் ஃபேக்டரைஸ். -5 6 1 6 or 6 இரு வெயிட். அவன் சொல்றத செஞ்சு பார்ப்போம், தப்பா ரைட்டானு. தப்பா வருது. மல்டிப்ளை பண்ணா -6 வரும். அப்போ இந்த நம்பர் ராங்னு அர்த்தம். அப்போ நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுவோம். 3 2s are 6. ரெண்டு சைடு என்ன சேர்த்துக்கலாம்? இப்போ மைனஸ் பிளஸ் மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6. ரெண்டு லைக் டேம் ஆட் பண்ணா -5. அப்போ இதுதான் கரெக்ட். அப்போ எக்ஸ் t மைனஸடா தம்பி, t - 3 t - 2. இப்போ எடுக்கிறேன். t - 3 = 0, t = 3. இது ஒரு ஆன்சரு. t - 2 = 0, t = 2 ஆன்சரு. அப்போ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர்னு எழுதணும். எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர்னு சேர்த்து ஒரே சென்டென்ஸ் தான். எக்ஸ்க்ளூடட் என்னது?
ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு. எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் என்னது 3, இல்லை 2,3 நான் வச்சுக்க. புரியுதான்னு பாரு. எக்ஸ்க்ளூட் வேல்யூஸ் ஆர் அப்படின்னு எழுதிட்டு தமிழில் பார்த்துக்க. கொஸ்டினில் விளக்கப்படும் மதிப்பெண்ணா என்ன இருக்குன்னு பார்த்துக்க. தமிழில் எனக்கு கரெக்டாக தெரியல ஏப்பா. விளக்கப்பட்ட மதிப்புகள் சொல்லி கீழே எடுத்து எழுதிடு. பொறுமையாச்சு, இவ்வளோதான். 2 மார்க் இதெல்லாம் கேட்பாங்க. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்த செம்ம அப்படி சொல்லு. 3ஆவது செம் இருக்காடா? சொல்கிறா தம்பி. x ஸ்கொயர் ப்ளஸ் 6x 8ஆ? வெரி குட். நெக்ஸ்ட்டு ஃபேக்டரைஸ் தான் பண்ணணும் இந்த மாதிரி வந்துட்டாலே. சரியா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்கிறது இருபடி சமன்பாடு. மேலே 2 இருக்கும். சரியா? அதோடைய ஃபார்மெட் வந்து ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c அப்படின்றது தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்கிறது இருபடி சமன்பாடு. தமிழில் பார்த்துக்க, இருபடி சமன்பாடு. இது என்ன அர்த்தம்னா பேரபுலாக்கு உள்ளது. பேரபுலான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் உள்ளது. பரவளையம் தமிழில் சொல்லுவாங்க. திருப்பி என்ன கேட்டீங்கன்னா சொல்கிறது ரிஸ்க்கு பார்த்துக்க. ஏன்னா நான் ஒரு நேரத்தில் சொல்கிறது தான் வாத்தியார். அதே இது லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா, லீனியர் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னடா இருக்கு? லைன் இருக்கு. லீனியர் ஈக்குவேஷனா லைனு. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இந்த யூ நான் வச்சுக்க. இந்த யூ குவாட்ரட்டிக்னு இப்படி யூ போட்டுறோம்ல, இது இந்த அப்படி இருக்குன்னா அது பேரபுலான்னு அர்த்தம். இந்த யூவில் இருக்கு பாரு வேலை பெண்டு. சும்மா தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ யூவில் பெண்டு இருக்கா? அது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா பேரபுலா. படம் இப்படி வரும், யூ மாதிரி வரும் இந்த மாதிரி. இது ஸ்ட்ரைட் லைன் லீனியர் ஈக்குவேஷன். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. பவர் 2ல இருக்கு பாரு. வேரியபிள் ஒன்றா இருக்குது தெரியுதா? எக்ஸ்எக்ஸ்னு. இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் ஒய்ன்னு சேர்ந்து வரும். இந்த ஸ்ட்ரைட் லைன் நம்பர் வரைகிறது, லைன் வரைகிறது 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஜாமெட்ரி. இதில் கிராஃபில் நான் இருக்கான்னு பாரு. 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும் கிராஃபில். அப்போ லீனியர் ஈக்குவேஷன்னா எல்ஐஎன்இ லைன். இதுதான் லீனியர் ஈக்குவேஷன். பேரபுலா அப்படின்றது வந்து பரவளையம் தமிழில் சொல்லுவாங்க. அது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அது வந்து இந்த மாதிரி யூன்னு வரலாம், அல்லது இந்த மாதிரி வரலாம், அல்லது இந்த மாதிரி வரலாம். டைப் நிறையா இருக்குது. இந்த மாதிரி வரலாம். என்ன வளைஞ்சு போகும். வளைவரை அப்படின்றது கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்வ் CURVE. இதைத்தான் பேரபுலான்னு சொல்கிறது. புரியுதா? சொல்கிறது புரியுதா? மறந்துடாத, தெரிஞ்சுக்கிறக்கான்னு சொன்னேன். ரைட் இருக்குது. அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணு. இங்கிட்ட போடக்கூடாது என் சைடு, என்னை திட்டாத, நான் போடுறேன் சும்மா. ரைட். 6 8 4 2 சார் 8. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2. வெரி குட். நெக்ஸ்டா தம்பி ப்ளஸ் இன்ட்டு -2 1 1 2 is 2. ரைட்டா பாரு? ரெண்டு சைடு எப்படி மைனஸ் வரும்? மல்டிபிளாக -2 சப்ராக்ட் பண்ணால் +1. ரைட் தானே? x - 1 x + 2 இரண்டு அடிச்சலாமா? அப்போ மேலே x + 4 இருக்கு, கீழே x - 1. கீழே உள்ளதான் எடுக்கணும். அதுதான் இங்கே கான்செப்ட். மறந்துடாது. இவ்வளோ நேரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து எழுப்பிடாத. நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னன்னா கீழே தான் நாட் டிஃபைன் வரக்கூடாது. கீழே நாட் டிஃபைன் வரக்கூடாது. கீழே என்ன வரக்கூடாது? 0 வரக்கூடாது. கீழே 0 வரக்கூடாது. அப்போ தான் ஆன்சர் எடுக்க முடியும். இதில் 1ன்னு போட்டினா கீழே என்ன ஆயிரும்? அதைத்தான் நான் இப்படி எடுத்து காட்டுறேன். வேற ஒன்றும் இல்லை. மேலே உள்ள ஒன்றுமே செய்யணும். டினாமினேட்டர் தான் செய்யணும். x - 1 = 0, x = 1 அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு எழுதி இஸ் 1 அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த கணக்குல ஒன்றை தவிர எந்த மதிப்பெண்ணும் போடலாம்னு அர்த்தம். இந்த கணக்குக்கு ஆன்சர் வரணும் அப்படின்னா 1 போட்டு ஆன்சர் வராது அப்படின்னு அர்த்தம். வராதுன்னா நாட் டிஃபைன் போயிடும். புரியுதா? அதை தவிர எல்லா கணக்கு எல்லா நம்பருமே என்ன செய்யலாம்? போடலாம். அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம். வேற ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு கணக்குக்குமே நீ கண்டுபிடிச்சது என்னன்னா அந்த நம்பரை போடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இந்த நம்பரை தூக்கி இதிலே போட்டு பாருவே. இந்த நம்பரை தூக்கி இதில் போடு. 1 போட்டா என்ன ஆகும்? 1 ஸ்கொயர் 1 1 1 1 1 ஆட் பண்ண என்னது? 2 - 2 என்ன ஆயிரும்? கீழே போட முடியாது. அதைத்தான் சுருக்கி இப்படி காட்டுறோம். அப்ப 1ன்ற மதிப்பு போட்டோம்னா அந்த கணக்குக்கு ஆன்சர் கிடைக்காது. அதுதான் விளக்கப்படும் மதிப்பு. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அதை தவிர எல்லா நம்பருமே போடலாம் அப்படின்னு அர்த்தம். இதை மட்டும் போடணும்னு சொல்லிடாத. எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா போடக்கூடாத வேல்யூ, வெளியேற்றப்பட்ட வேல்யூனா இது நம்பரு. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்றது வந்து வெளியேற்றப்படும் மதிப்பு அப்படின்னா போடக்கூடாத மதிப்பு, விளக்கப்படும் மதிப்பு. இது எல்லா நம்பருமே போடலாம். போட்டால் ஆன்சர் கிடைக்கும். மறந்துடாத. சரி, வேற இருக்கடா? 3 சம் போட்டிருக்கேன். சொல்லு. 4 x³ 20 by டேய் கவனி,
மேலே வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னு எழுதிக்கலாம். 3 கியூப்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 3 சார் 9 9 3 சார் 27. இதில் எக்ஸை வெளியெடு. இது எக்ஸை வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6. கீழே உள்ள டினாமினேட்டர்ல இருந்து எக்ஸ் வெளியே எடுத்திருக்கேன். சரியா? இப்போ இதை யோசிச்சு பாரு. ஏ கியூப் மைனஸ் பி கியூப்புக்கு ஃபார்முலா தெரியணும். சரியா? கீழே உள்ளது உனக்கு ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஏன்னா கீழே உள்ள என்னது அது? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். வெரி குட். சொல்லிட்டான் பாரு அவன். 3 2 சார் 6ன்னு போட்டால் வந்துடும் நினைக்கிறேன். எக்ஸு 3 2 சார் 6 ப்ளஸ் 1 வரணும். இப்படி போட்டால் வருமானு பாரு. அப்படியே போட்டேன். டீன்றது போடாமன்னா இந்த மாதிரி போடாமல் போட்டு பார்க்கணும்னா போட்டு பாரு. கீழே உள்ளது செஞ்சுட்டேன். 6 1 3 2 சார் 6 சரியான்னு பாரு. மல்டியில் பண்ணால் -6 செப்பரேட் பண்ணால் என்ன வந்துடும்? 1. டினாமினேட்டரை முடிச்சுட்டேன். நியூமரேட்டர் செய்கிறேன். அது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா தெரியணும். ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிட்டு உள்ள ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். சொல்கிறத காதில் வாங்கிக்க. உனக்கு தெரியாத சில விஷயங்கள் பார்த்துக்கோ. ஏ மைனஸ் பின்னா ஏ மைனஸ் பின்னு எழுதிடு. அங்கிட்ட அதை எழுதணும். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் கியூபு மைனஸ் ஏ கியூப் சரியான்னு பார்த்துக்கோ. எக்ஸ் கியூபு மைனஸ் ஏ கியூபு எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x எழுதவா? எக்ஸ் இன்ட்டு 3 தானே, அதான் 3x ப்ளஸ் பி ஸ்கொயர் 9 சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ மேலே எழுதுறேன். அதே பார்த்து இங்கே எழுதிடுறேன். எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் என்னடா 9. இப்போ இந்த மேலே உள்ள இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணு. எக்ஸ் மைனஸ் 3 இதை பண்ணால் 3 3 சார் 9 வருமான் பாரு. வருமான் பாரு. கணக்கில் எதுவும் தப்பா சொல்லியிருக்கியான்னு பாரு. கணக்கில் எதுவும் தப்பா சொல்லியிருக்கியான் பாரு. கணக்கில் எதுவும் தப்பா சொல்லி கொஸ்டினை பாடுறான்னு சொன்னேன். கொஸ்டினை கரெக்டாக பார்த்து சொல்லு. எக்ஸ் அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியே தான் எடுக்கணும்னா. சரி கவனி. ஏன்னா ஏதாவது கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ண முடியாது. வெயிட்டு இங்கே ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குங்க? எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்க. இது செகண்ட் ஒன்று என்ன இருக்கு? எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? -3. அடுத்து இதை எடுத்துக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +2. அப்போ இதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. புரியுதான்னு பார்த்துக்க. எக்ஸுக்கு முதல்ல 0ன்னு எடுத்திருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு -3. இதை போட்டோம்னா என்ன 2 வரும்? +2. அப்போ எடுத்து எழுதையில் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் அப்படின்னு எழுது. வேல்யூஸ் ஆர்னு எழுதிட்டு 0 -3 2. புரியுதான்னு பாரு. அடிக்க முடிஞ்சாதான் அடிக்க முடியும். அதனால தான் உன்ட்ட கேட்குறேன். கொஸ்டின் கரெக்டாக இருக்கா தப்பா இருக்கான்னு பார்த்துக்க. மேலே அப்படியே இருந்துட்டு போகுது. பரவாயில்ல. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சுக்க. ஏன்னா சில நேரங்கள் அடிக்க முடியும். அதனால சொல்கிறேன். மேலே டினாமினேட்டர் நியூமினேட்டர் அடிக்கலாம். இதில் அடிக்க முடியல. அதனால் அப்படியே வச்சுட்டேன். தப்பு இல்லை, செய்யலாம். செய்ய அங்கனக்குள்ள என்ன ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வருதோ அதை செய். புரியுதான்னு பாரு. வேற இருக்கான்னு பாரு. ரைட்.